ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இப்போதாம்மா சனியே பயிற்சியானார், இதுக்குள்ள வக்ர பயிற்சி பலன்களா அப்படின்னு. ஆமாம்மா, சனி பயிற்சியானார், பயிற்சியாகி ரொம்ப நாள் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. இதை வக்ரகதின்னு சொல்லுவாங்க, வக்ர பயிற்சின்னு சொல்லுவாங்க. இந்த வக்ர பயிற்சி அப்படின்னா சனி வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மீனத்துலேருந்து அவர் நேராக திரும்பி கும்பத்துக்கு வர போகிறாரா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுமா. மீனத்துலேருந்து கும்பத்துக்கு வர்றதில்ல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பாதங்களை கடக்கிறாரு அப்படின்னா. முதல்ல இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி அடையக்கூடிய காலகட்டம் என்ன அப்படின்னா, ஜூலை மாதம் 27 டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் அப்ராக்சிமேட்லி 138 நாட்கள். இந்த 138 நாட்கள் நிறைய பேரோட வாழ்க்கையில ஒரு சின்ன அளவிலாவது மாற்றம் அப்படின்றது நிதர்சனமா உண்டுமா. எந்த விதத்துல மாற்றம், பிளஸ்ஸா மைனஸா, அது வந்து நம்ம பதிவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ரெட்ரோகிரேட் ஆகும் காலம் என்னங்க தோராயமா நடக்கும் அப்படின்னு ரிவ்யூ, கர்மிக் லெசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. பழைய விஷயங்கள் திருப்பி நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆகும். இந்த விஷயம் ஏற்கனவே நம்ம ஒரு முறை அனுபவிச்சிட்டோமே, இது ஏற்கனவே நம்ம லைஃப்பில் நடந்திருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் திரும்பி திரும்பி வரும் அப்படின்னு சொல்லலாம். அது சந்தோஷமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, கஷ்டமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, நிறைய நேரம் நம்மளுக்கு தோணும் ஒய் திஸ் டிலே. உறவுகள் எல்லாம் டெஸ்ட் மூடில் போகிற மாதிரி தோணும். முடிவுகள் தாமதம் ஆனால் நிரந்தரம். கவலைப்பட வேண்டாம். அப்போ இந்த சனி ரெட்ரோகிரேட் ஆகிறது அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு நடக்காது அப்படின்னு யோசிச்ச விஷயம் நடக்கும். நடக்கும் அப்படின்னு யோசிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தடைகள் தாமதங்களோடு செல்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வரும். அது வந்து யார் யாருக்கு என்னென்ன மாதிரி வரப்போகுது, நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி அடைஞ்சிருக்கிறது என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார். ரிஷபம் ரொம்ப நாள் கழிச்சு எல்லாமே நல்லா இருக்கு. முக்கியமா சனி பகவான் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்காரு, லாப சனியா இருக்காரு. உபஜயஸ்தானத்துல சனி பகவான் நிறைய லாபத்தை கொடுக்க போறார் அப்படின்னு நீங்களே சொன்னீங்களேம்மா. எந்த ரிஷபமும் முக்கியமா பெண்கள் வீட்லயே இருக்கக்கூடாது, சின்ன அளவிலாவது ஒரு தொழில் அப்படின்றது தொடங்கணும், தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்களேம்மா. இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காருன்னு சொல்றீங்களேம்மா, எப்படிம்மா லாப சனி வந்து லாபத்தை கொடுக்க மாட்டாரா அப்படின்லாம் நீங்க யோசிக்கிறது புரியுது. பெருசா யோசிக்க வேணாம். காரணம் என்ன அப்படின்னா, 2028 வரைக்குமே சனி பகவான் லாப சனிதாமா. ஆக செய்யக்கூடிய தொழில ஒரு நல்ல லாபம் அப்படின்றத கொடுக்கதான் போறார். வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. வக்ரகதி அடைஞ்சிருந்தா என்னம்மா, குருனோட பார்வையோட தானே இருக்க போறார். அப்ப குருனோட பார்வையோட இருக்கிறதுனால உங்களுக்கு லாபத்தை கொடுக்கதான் போறாரு. பெருசா யோசிக்க வேண்டாம். அவரோட ஆற்றல் இன்னும் நிறைய தான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு இன்ட்ரோலே சொன்ன பார்த்தீங்களா, நல்ல ஆற்றல் அப்படின்றது இருக்கும். அப்ப கவலைப்பட வேண்டாம். அப்ப நீங்க பாட்டுன்னு உங்க வேலையை செய்றீங்க அப்படின்னா சூப்பர் டூப்பரான காலகட்டம் இது. எங்க அம்மா இன்னும் ஒன்றும் பெருசா எதுவும் நடக்கலையம்மா, நம்ம தாமா நடத்திக்கணும். ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, நாள்களும் கோள்களும் நட்சத்திரங்களும் நல்லவங்களும் கெட்டவங்களும் நம்மள முன்னேற்றத்துக்கு வழிகாட்டுவாங்க, இல்ல கெடுக்கிறதுக்கு வழி. அதாவது கெட்டவங்கன்னா கெடுக்கிறதுக்கு ஒரு விஷயத்த செய்வாங்க. ஆனா நம்ம நினைச்சா நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல சாதிச்சுக்க முடியும். நம்மளால மட்டும்தான் நம்மள உயர்த்திக்க முடியும். புரியுதுங்களா. நேரம் நல்லா இருக்கு அப்படின் போது பிளானட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. கீழே விழுந்தாலும் தூக்கி விடுவாங்க. அப்ப கீழே நம்ம இப்ப விழுந்தாலும் தூக்கி விடக்கூடிய பொசிஷன்ல பிளானட்ஸ் இருக்காங்க. முதல்ல கீழேயே விழாத மாதிரி காப்பாத்துறதுக்கும் பிளானட்ஸ் இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி காலகட்டத்தை நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். 2028க்கு அப்புறம் 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகுது. 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆனா ஒரே முட்டை முடிஞ்சிடும் அப்படின்றது கிடையாது. பட் இருந்தாலும் சொல்றேன். அப்ப இந்த காலகட்டத்தை நம்ம ரொம்ப ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். லாப சனி கண்டிப்பா ஒரு தொழில் அப்படின்றது செய்யணும். வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் குருனோட பார்வையில இருக்காரு. அப்ப நீங்க தொழில்னு ஒண்ணு செஞ்சா போதும், அதுக்கான உரிய லாபத்தை சனி பகவான் சாலிடா கொடுப்பார். அது பிளஸ் தான். மைனஸ் ஏதாவது இருக்கா? மைனஸ் எதுவுமே கிடையாது. வேற ஏதாவது அடிஷனல் பிளஸ் இருக்கும்? ஆப்வியஸ்லி இருக்கு. பொதுவாக வந்து பாருங்க, சனி பகவான் உங்களுக்கு 9 மற்றும் 10க்கு அதிபன். அதாவது உங்களோட பாக்கிய ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், தொழில் ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், ஜீவன ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். ரொம்ப நாளா ரிஷபத்துக்கு எப்ப பாரு ஒரு மனக்குமுறல் இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் வந்து பாருங்க சந்தோஷமா இருக்காங்க ஏதோ ஒரு விதத்துல. ஆனா எந்த விதத்துலயும் எனக்கு சந்தோஷம் அப்படின்றது வாழ்க்கையில கிடைக்கவே இல்லை. எல்லாரையும் நம்பினேன், எல்லாருக்கும் செஞ்சேன், ஆனா எல்லாரும் என்னை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க, யாருமே எனக்கு திருப்பி செய்யல. இந்த ரிஷபத்தினோட வாழ்க்கையை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மரம், அந்த மரத்துல நம்ம நிறைய பார்த்திருப்போம். ஒரு கத்தியை வச்சு வந்து பாத்தீங்கன்னா கூறு தீட்டுவாங்க. நல்லா கூறு தீட்டிட்டு, கோடாலி வச்சு நல்லா கூறு தீட்டிட்டு, அந்த கோடாலி நல்லா வெட்டுதான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த மரத்திலேயே வெட்டி பார்ப்பாங்க. இதுதான் ரிஷபத்தினோட வாழ்க்கை. அந்த மரம் தான் நம்ம. அப்ப நம்ம என்னதான் பண்ண முடியும்? ரொம்ப சிம்பிள். நம்ம நமக்காக வாழலாம். மத்தவங்களுக்காக, குடும்பத்துக்காக, கணவனுக்காக, குழந்தைங்களுக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும்மா. பட்டது வந்து வெறும் கஷ்டம், பிரச்சனை, நிம்மதி இல்லாத தனம், அவப்பேரு, பொறுப்பு இல்ல,
சோம்பேறி இப்படின்ற பேர்ல தான் வந்தோம். இதெல்லாம் மேக்கப் பண்ணிக்கின்னு ஷோகேஸ் பொம்மை மாதிரி இருக்கதா லாக்கி. இந்த பேர்ல தான் நம்ம சம்பாதிச்சோம். அப்ப நம்மளோட ஹார்ட் ஒர்க்குக்கு நம்மளுக்கு ஏதாவது கிடைச்சிச்சா? ஒண்ணுமே கிடைக்கல. அப்ப நம்மளோட ஹார்ட் ஒர்க்க நமக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா பிள்ளைக்காக சம்பாரிச்சு கொடுத்துருப்போம். புருஷனுக்காக சம்பாரிச்சு கொடுத்துருப்போம். ஒரு ஐப்ரோ த்ரெட்டிங்க்கு 50 ரூபாய்க்கு யோசிப்போம். ஐயோ 50 ரூபாய் அதை எதுக்கு வேஸ்டா அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ஒரு புடவை 5000 ரூபாய் புடவை எடுத்து கட்டிக்கணுன்ற ஆசை இருக்கும். ஆனா 500 ரூபாய் எடுத்து கட்டிக்கலாம் போதும். 500 ரூபாய் கட்டினாலே நான் ரொம்ப ஜம்முன்னு இருப்பேன். உண்மைதான். 500 ரூபாய் புடவை கட்டினாலே 50,000 ரூபாய் புடவை மாதிரி கட்டின மாதிரி இருப்பீங்க நீங்க. அந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவ்னஸ் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கு. இருந்தாலுமா உங்களுக்காகவும் வாழுங்க, நமக்காகவும் நம்ம வாழலாம். இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் இல்லைன்னு ரொம்ப நாளா நம்ம கவலைப்பட்டோம் பார்த்தீங்களா? ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும். குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் ஏதோ ஒரு விதத்துல வரும். என்ன இவ்வளோ நாளா வந்து பாருங்க, எனக்காக நான் வாழல. இப்ப எனக்கு தோணுது, எனக்காக நான் வாழணும்னு தோணுது. நான் பியூட்டி பார்லர் போகலான்னு தோணுது. எனக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்ச்சேஸ் போகலாம், ஷாப்பிங் போகலான்னு தோணுது. எனக்காக ஒரு கார் வாங்கிக்கலாம்னு தோணுது. எனக்காக ஒரு பைக் வாங்கிக்கலாம்னு தோணுது. என்னோட கம்ஃபர்ட் எனக்கு முக்கியம்னு தோணுது. எனக்குன்னு வந்து வீட்டில் ஒரு ரூம் எடுக்கணும்னு தோணுது. ஏசி போடணும்னு தோணுது. இப்படி உங்களுக்குன்னு ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு லக், உங்களோட டிசையர்ஸ், ரொம்ப நாள் என்னோட ஆசை பூர்த்தியாச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தொழில் ஸ்தானம் குறித்து நிறைய கனவுகள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம வந்து பாருங்க, என்னோட பயங்கர திறமை, நல்லா படிச்சிருக்கேன். ஆனா எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, நான் இண்டிவிஜுவலா ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு. அந்த பிசினஸ் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எங்க கணவர் வீட்டுல வந்தோடனே அப்படியே அதை மண்ணு நோண்டி புதைச்சிட்டாங்க. நான் சூப்பரா டான்ஸ் ஆடுவேன். எனக்கு ஆசை இருந்துச்சு, நான் ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. நான் சூப்பரா பாடுவேன். எனக்கு ஆசை இருந்துச்சு, எனக்கு வந்து ஒரு பாட்டு கிளாஸ் ஆரம்பிக்கணும்னு. எங்க வீட்டுல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ குடும்பத்தை பார்த்தா போதும், குழந்தைய பார்த்தா போதும் அப்படின்னு அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. அந்த மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் ஆசை உங்களுடைய தொழில் சார்ந்து, ஜீவனம் சார்ந்து இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்துல அதுல சில ஆசைகள் நிறைவேறுமா? கவலைப்பட வேண்டாம். இது சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சு குருனோட பார்வையில இருக்க சனி. இப்ப சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு, குருனோட பார்வை இல்லாத அந்த கடைசி 40 நாட்கள் அப்ராக்சிமேட்லி என்ன நடக்கும்? ஓல்டு கான்டாக்ட்ஸ் போன்ல ரீஅப்பியர் ஆகும். நிறைய வந்து பாருங்க, ரிஷபத்துக்கு ரிலேஷன்ஷிப் எல்லாமே டாக்ஸிக் தான். இது நல்லது அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாமே நல்லது மாதிரி வரும். எல்லாமே ரிஷபத்தை பார்த்தோன்னே பழகணும்னு ஆசைப்படும், பேசணும்னு ஆசைப்படும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படும். பேசின பின்னாடி, பழகின பின்னாடி, டைம் ஸ்பெண்ட் பண்ண பின்னாடி ஏமாத்திட்டு தான் போகும். புரியுதுங்களா? அப்ப அந்த டாக்ஸிக் கான்டாக்ட்ஸ், அது டாக்ஸிக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பிளாக் பண்ணிருப்பீங்க, அது ரீஅப்பியர் ஆகும். வேற ஏதோ ஒரு நம்பர்ல நம்ம கிட்ட பேசி, ரிஷபம் தான் ஏமாந்த பிள்ளைங்களாச்சே, அப்ப பேசுறாங்க அப்படின்னா, ஐயோ அவனை நான் ஆத்மார்த்தமா நினைச்சேன், ஆத்மார்த்தமா காதலிச்சேன், ஆத்மார்த்தமா என் மனசுல பிக்ஸ் பண்ணேன். இப்ப எனக்கு வரும்போது அந்த நினைவுகள் வந்து பாத்தீங்கன்னா நினைவலைகள் என்ன துரத்துது அப்படின்ற மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை அக்செப்ட் பண்ணுவீங்க. தயவு செஞ்சு ஓல்டு கான்டாக்ட்ஸ் ரீஅப்பியர் ஆகும்போது அது டாக்ஸிக்கா இருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டா ரொம்ப ஸ்ட்ரிக்டா அதை ஃபில்டர் பண்ணிடுங்க. திருப்பி உங்க போன்ல வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அந்த நம்பரை திருப்பி ஏத்தாதீங்க. அதே மாதிரி அந்த மனுஷனை திருப்பி மனசுல ஏத்திக்காதீங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இதெல்லாம் கவனம். வாழ்த்துக்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க அம்மா, நானும் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது எனக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறோம், ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும், அம்மா எங்களுடைய சுய ஜாதகம் நாங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்குமா. குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு, குழந்தைங்களால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கும், எப்ப வீடு கட்டுவோம், எப்ப குழந்தைங்களுக்கு திருமண பிராப்தம் கூடி வரும், இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. அப்படின்னா இந்த அத்துணை கேள்விகளுக்கும் பதில் நம்ம எது மூலியமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளோட சுய ஜாதகத்துல ரொம்ப தெளிவா தெரியும். இது நடக்கும், இது நடக்காது, இது நல்லா கரெக்டா போகும், இது நடந்தா தப்பா போகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஆக உங்க சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கோ. தேங்க்யூ. எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கையே வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடமாக இருக்குது, பிடிச்சிருந்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறாரு.
பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்ற. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவரு முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்முடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.